ஹாய் ஃபுடீஸ். 1 kg ½ kgக்கு உண்டான ப்ரௌனி மெஷர்மெண்ட் இன்றைக்கி கிளாஸில். நான் எப்பயுமே என்னோடய ப்ரௌனியில் டபுள் சாக்லேட் ப்ரௌனி தான் செய்வேன். மில்க் காம்பவுண்ட், டார்க் காம்பவுண்ட் ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நான் ப்ரௌனி செய்வேன். ஸோ நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டின்னை வந்து ஆயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஆயில் வந்து எந்த வித ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக எடுத்துக்கோங்க. அதே போல் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. பார்ச்மெண்ட் பேப்பர் தான் ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணணும். பட்டர் பேப்பரில் நீங்கள் ப்ரௌனி செஞ்சால் ப்ரௌனி ஒட்டிக்கும். சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணி டின்னர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெயிங் ஸ்கேல் எடுத்து அதை 0 பண்ணிவிட்டு மில்க் காம்பவுண்ட் 150 கிராம், டார்க் காம்பவுண்ட் 80 கிராம், பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து 115 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் வந்து ஓடிஜிலே வந்து மெல்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். தண்ணி சூடு பண்ணிவிட்டு அது மேலே வச்சு நீங்கள் இதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணணும். சூடோடு ஆட் பண்ணோம்னா திரியாக ஆகிடும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மல் சுகர் வந்து 100 கிராம், நான் வந்து 104 எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து மிக்சியில் கொஞ்சம் ஒட்டிக்கும். அதனால் இதை நான் 100 கிராம் எடுத்து இது ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச்க்கு போட்டுறேன். ½ kgக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறுனது. இது கொஞ்சம் லேஸ் சூடாக இருக்குது. இது பாருங்கள், இதோட டிஃப்ரென்ஸும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது பாருங்கள் திரியாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. பர்ஃபெக்டாக வரும். சுகரும் வந்து நல்லா பவுடராக இருக்கணும். திரியாக இருக்கக்கூடாது சுகருமே. இப்போ நான் இந்த ரெண்டையுமே வந்து ஒரே பெரிய பவுலுக்கு மாற்றிட்டு இதை மறுபடியும் ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதை பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ½ kgக்கு 2, 1 kgக்கு 4 முட்டை ஆட் பண்ணிக்கிறோம். வெண்ணிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா ½ kgக்கு ½ டீஸ்பூன் ஆட் பண்ணணும். 1 kgக்கு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். ஒரு 5-6 டைம் மட்டும் இதை பிளெண்ட் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது கேக் டைப்பில் மாறிடும். ஸோ அதனால் அளவாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வெயிங் ஸ்கேலில் ஒரு பவுலில் வச்சுட்டு மாவை அளந்துக்கலாம். ½ kgக்கு 80 கிராம். ஃபஸ்ட்டு 80 கிராம் நான் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ டைரெக்டாக நம்ம பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா மாவு எல்லா பக்கம் தெரிக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த 80 கிராம் போட்டுட்டு, இது 1 kgக்கு உண்டான அளவு இல்லைங்களா? ஸோ 2 80யாக போட்டுட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணுறதும் லைட்டாக ஒரு 5-6 டைம் பிளெண்ட் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டின்னுக்கு மாற்றிக்கலாம். ½ kgக்கு 8x8 டின்னு, 1/4 kgக்கு 6x6 டின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இது 1 kg நான் 3 பேட்சாக பிரித்து பண்ணுறேன். ஒரு ½ kg 8x8லையும் பேலன்ஸை மறுபடியும் 2 டின்னில் ஊற்றி இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் பபிள்ஸ் இல்லாமல் இருக்க டூத்பிக்கில் இந்த மாதிரி டபுள் சைடும் நம்ம அது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நட்ஸு, சாக்லேட்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டுக்கு பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் இது மேலே போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போட்டிங்கன்னா அது அடியில் போய் தீஞ்சிரும், கருகின மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 170 டிகிரியில் வச்சு கீழ் ராடு கொடுத்து 35 மினிட்ஸ் கொடுத்திங்கன்னா ஓகேவாக இருக்கும். நீங்கள் வந்து இல்லை எங்கிட்ட ஓடிஜி இல்லை அப்படின்னா குக்கர்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ அதை குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஓடிஜியாக இருந்தாலும் குக்கராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம செய்யணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். நம்ம சேனலில் ப்ரௌனி கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும். ப்ரௌனீஸ்லேயே நியூட்டெல்லா ப்ரௌனி, சீஸ் ப்ரௌனி, ரெட் வெல்வெட் ப்ரௌனி, பிளாண்டி எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸில் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஈஸியாக ப்ரௌனி செய்யலாம். அதே போல் வந்து ஓடிஜி இல்லைனாலும் நீங்கள் பர்ஃபெக்டாக குக்கர்லேயே ட்ரை பண்ணலாம். அதுவும் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதே போல் மெயினாக வந்து வெயிங் ஸ்கேல் வேணும். அதை பற்றி அடுத்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுட்டிங்கன்னா இந்த எக்ஸஸாக விட சொன்னது இதுக்கு தான். நமக்கு பிடிச்சி தூக்க ஈஸியாக இருக்கும். கஸ்டமர் நமக்கு எந்த மாதிரி சைஸ் பெருசு சிறுசு கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி இது வந்து 1 kgக்கு உண்டான ஆர்டர். ஸோ உங்களுக்கும்
ப்ரௌனி வேணும்னா நீங்கள் என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். அதே போல் உங்களுக்கு நம்ம ப்ரௌனி டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த வேயிங் ஸ்கேல் பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் வேணும். ஏன்னா அதில் தான் பர்ஃபெக்டாக வரும். அடுத்த கிளாஸில் வேணால் உங்களுக்காக கப் மெஷர்மெண்ட்டில் செய்யலாம். தேங்க்யூ.